ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அதை பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோ போக போக பார்த்தீங்கன்னா சம் லெவல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருப்பேன். ஸோ அப்போ நீங்கள் அந்த கண்டினியூட்டி நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி சம் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, அதை எப்படி சிம்பிளா பண்ணலான்றது நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, சம் போலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. A man buys 35 mangoes for a rupee. How many mangoes had he sold for a rupee so that there is a loss of 30%? ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, ₹1 எனக்கு வந்து 35 மேங்கோஸ் வாங்குறான். அப்ப அதே ₹1 எனக்கு எத்தனை மேங்கோஸ் வித்திருந்தா அவனுக்கு 30% எனக்கு லாஸ் வந்திருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ 30% லாஸ், அதாவது 30% ஃப்ராக்ஷனாக மாத்திரம் என்ன வரும்? 3/10. ஸோ அதாவது எனக்கு 10ல் எனக்கு 3 பார்ட் லாஸ் ஆகுது. அப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு 10 பார்ட்னா எனக்கு செல்லிங் ப்ரைஸ் எனக்கு 7 இருந்திருக்கும். கரெக்டா? இது எனக்கு ப்ரைஸ் ரேஷியோ. அப்போ எனக்கு குவான்டிட்டி ரேஷியோ எனக்கு என்னவா இருக்கும்? அதோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். கரெக்டா? ஸோ அமௌண்ட் எனக்கு ஃபிக்ஸடாக இருக்கும்போது ப்ரைஸ் எனக்கு கம்மியாச்சுன்னா எனக்கு குவான்டிட்டி எனக்கு அதிகமாக வாங்க முடியும். கரெக்டா? ஸோ ப்ரைஸ் எனக்கு அதிகமாச்சுன்னா குவான்டிட்டி கம்மியாக வாங்க முடியும். கரெக்டா? ஸோ அப்போ ப்ரைஸும் குவான்டிட்டி என்ன ப்ரொபோர்ஷனலாக இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ரூபாய்க்கு வந்து நான் ஒரு 10 ஆர்டிகிள் வாங்குறேன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ ₹1 நான் 10 ஆர்டிகிள் வாங்கிட்டு இப்போ நான் இன்னொருத்தருக்கு நான் ப்ராஃபிட்டுக்கு நான் செல் பண்ணா என்ன பண்ணணும்? நான் ₹1 10 வாங்கியிருந்தேன்னா இன்னொருத்தருக்கு நான் அதை கம்மியாக கொடுத்தாதான் எனக்கு என்ன ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்டா? ₹1 நான் 10 வாங்கிட்டு இப்போ ₹1 நான் 8 கொடுக்குறேன்னா எனக்கு அந்த 2 ஆர்டிகிளோடைய எனக்கு காசு வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். கரெக்டா? இப்போ அதே இது நான் லாஸுக்கு விற்கிறேன்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் ₹1 நான் 10 ஆர்டிகிள் வாங்கிட்டு அதே ₹1 நான் 12 ஆர்டிகிள் நான் கொடுத்துருந்தேன், எனக்கு என்ன ஆயிருக்கும்? அந்த 2 ஆர்டிகிளோடைய எனக்கு காசு வந்து எனக்கு லாஸ் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ அதே தான் இங்கே. ஓகேவா? ஸோ அப்போ லாஸ் ஆகுதுன்னா எனக்கு என்னது? குவான்டிட்டி எனக்கு அதிகமாக கொடுத்தா லாஸ் ஆகும். கரெக்டா? ப்ராஃபிட்னா எனக்கு குவான்டிட்டி கம்மியாக கொடுத்துருந்தா எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கும். கரெக்டா? ஓகே, ஸோ இங்க எதுக்காக நான் குவான்டிட்டி ரேஷியோ வைக்கிறேன்னா அவன் குவான்டிட்டி தான் கேட்கறான். அதே ₹1 எனக்கு எத்தனை ஆர்டிகிள் வந்து வித்திருந்தா அவனுக்கு வந்து 30% லாஸ் அக்கர் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அதனால பிரைஸும் குவான்டிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கிறனால நான் குவான்டிட்டி ரேஷியோக்கு நான் கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ அப்போ இனிஷியலா அவன் எத்தனை மேங்கோஸ் வாங்கியிருக்கான்? ₹1 35 மேங்கோஸ் வாங்கியிருக்கான். இங்க இனிஷியலா எனக்கு குவான்டிட்டி எனக்கு எவ்வளவு பார்ட் இருக்கு? எனக்கு 7 பார்ட் இருக்கா? அப்ப எனக்கு 7 பார்ட் தான் எனக்கு 35 அப்படின்னா 10 பார்ட் கண்டுபிடிச்சா இப்ப அவன் எவ்வளவு எனக்கு ஆர்டிகிள் அதாவது எவ்வளவு எனக்கு மேங்கோஸை செல் பண்ணிருக்கான்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ அப்ப 7 பார்ட் தான் எனக்கு 35னா 10 பார்ட் எனக்கு என்னவா இருந்திருக்கும்? 50 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப எனக்கு ₹1 எனக்கு 50 மேங்கோ கொடுத்தாதான் அவனுக்கு 30% எனக்கு லாஸ் அக்கர் ஆயிருந்திருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a person bought 8 mangoes for ₹5. At what price should he sell 32 mangoes to get a profit of 25%? ஓகே, 8 மேங்கோ வந்து ₹5 வாங்குறான். அப்ப எனக்கு 32 மேங்கோஸை வந்து எனக்கு என்ன ரேட்டுக்கு வித்திருந்தான்னா 25% ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ 8 மேங்கோவை எவ்வளோக்கு வாங்குறான்? ₹5 வாங்குறான். கரெக்டா? ஸோ இது எனக்கு காஸ்ட் ப்ரைஸ். 8 மேங்கோவை ₹5 வாங்கிட்டு இப்போ என்ன பண்றான்னா 32 மேங்கோவை அவன் எவ்வளவு ரூபாய்க்கு அவன் வித்திருந்தான்னா 25% ப்ராஃபிட் கிடைக்கும்னு கேட்குறாங்க. 25% ஃப்ராக்ஷனா மாத்திரம் என்ன வரும்? 1/4. அப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு 4 பார்ட் இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் எனக்கு 5 பார்ட் இருக்கும். கரெக்டா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ 4:5 தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் 8 மேங்கோ இவன் எவ்வளோக்கு வாங்குறான்? ₹5 வாங்குறான். இப்போ அவன் விற்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை மேங்கோ விற்கிறான்? 32 மேங்கோவை தான் விற்கிறான். கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு குவான்டிட்டியை நான் ஈக்குவல் பண்ணிட்டாக்கா எனக்கு ஈஸியாக ப்ராஃபிட்டா லாஸான்றது கண்டுபிடிச்சிட முடியும். கரெக்டா? இப்போ 8 மேங்கோ அவன் ₹5 வாங்கியிருக்கான். அப்போ 32 மேங்கோ அவன் எவ்வளோக்கு வாங்கியிருந்திருப்பான்? ₹20 வாங்கியிருந்திருப்பானா? 8 மேங்கோவும் அவன் ₹5 வாங்கியிருந்தா 32 மேங்கோவும் எவ்வளவு வாங்கியிருப்பான்னா ₹20 வாங்கியிருந்திருப்பான். கரெக்டா? அதாவது எனக்கு 32 மேங்கோவுடைய எனக்கு காஸ்ட் பிரைஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்ப எனக்கு 32 மேங்கோவுடைய காஸ்ட் பிரைஸ் எனக்கு ₹20னா அதே 32 மேங்கோவோட செல்லிங் பிரைஸ் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிட முடியுமா? கரெக்டா? இங்க ஏன்னா இங்க காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் ரேஷியோ இருக்கு. கரெக்டா? ஸோ இங்க 4 பார்ட் தான் எனக்கு காஸ்ட் பிரைஸ் எவ்வளோனா 20.
4 பார்ட் தான் எனக்கு 20 அப்படின்னா 5 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு அந்த 32 மேங்கோஸோட எனக்கு செல்லிங் ப்ரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். எவ்வளோனா 25 இருந்திருக்கும். அப்ப அந்த 32 மேங்கோஸை அவன் 25 ரூபாய்க்கு வித்திருந்தாதான் அவனுக்கு 25% அவனுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a seller buys a certain number of bananas at a rate of 8 for ₹5 and sell them at a rate of 5 for ₹8. What will be his profit percentage? ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 8 பனானா 5 ரூபா மாதிரி வாங்குறான். எத்தனை வாங்குறான்னு கொடுக்கல. அதே இது எனக்கு 5 பனானா 8 ரூபா மாதிரி எனக்கு விற்கிறான். ஓகேவா? ஈக்குவல் நம்பர் விற்கிறான். ஸோ அப்போ எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ 8 பனானாவை 5 ரூபாய்க்கு வாங்குறான். ஓகேவா? இது பிரைஸ். 8 பனானாவை 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு 5 பனானாவை 8 ரூபாய்க்கு விற்கிறான். கரெக்டா? ஸோ இங்க சர்டைன் நம்பர் ஆஃப் பனானா வாங்குறான்னு சொல்லிட்டாங்க. அதாவது 8 பனானா 5 ரூபா. ஆனா அவன் எவ்வளவு பனானா வாங்குறான்றது தெரியாது. இங்க எவ்வளவு பனானா வாங்கியிருக்கானோ அதுல எனக்கு 5 பனானா 8 ரூபா மாதிரி விற்கிறான். ஸோ அப்போ அவனுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இங்க எனக்கு குவான்டிட்டி எனக்கு டிஃபர் ஆகுது. கரெக்டா? குவான்டிட்டி எனக்கு ஈக்குவல் பண்ணிட்டா ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா சொல்லிடலாம். கரெக்டா? எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளவு லாஸ் வந்திருக்கு. இப்ப எனக்கு 10 ஆர்டிகல் இருக்கு. 10 ஆர்டிகல் நான் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு 10 ஆர்டிகல் நான் 30 ரூபாய்க்கு விற்கிறேன்னா எனக்கு சொல்லிடலாம், எனக்கு 10 ரூபா எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லிடலாம். அதே இது எனக்கு 10 ஆர்டிகல் வந்து நான் ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிறேன். அதே 10 ஆர்டிகல் வந்து எனக்கு நான் 5 ரூபாய்க்கு விற்கிறேன். சரி, 10 ஆர்டிகல் நான் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதே 10 ஆர்டிகல் நான் 5 ரூபாய்க்கு விற்கிறேன்னா எனக்கு 5 ரூபா எனக்கு லாஸ்ன்றது சொல்லிடலாம். அப்ப குவான்டிட்டி எனக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்றது ஈஸியா நம்ம சொல்லிட முடியும். கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன்னா இதை குவான்டிட்டி ஈக்குவல் பண்ணும். ஓகேவா? இங்க குவான்டிட்டி என்ன பண்ண ஈக்குவல் ஆகும்? இதை நான் 5 ஆலையும் இதை நான் 8 ஆலையும் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு குவான்டிட்டி ஈக்குவல் ஆயிருமா? இங்கேயும் எனக்கு 14 ஆயிரும், இங்கேயும் எனக்கு 14 ஆயிரும். கரெக்டா? ஸோ அப்ப இது 8 பனானா 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்னா அப்ப 40 பனானா எவ்வளவு வாங்கியிருப்பான்? இங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இங்க 8 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் 8 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்ப 40 பனானாவை அவன் 25க்கு வாங்கிட்டு அதே 40 பனானாவை அவன் எவ்வளவுக்கு விற்கிறான்? 64க்கு விற்கிறான். இப்ப என்னால சொல்லிட முடியுமா ப்ராஃபிட்டா லாஸான்றது? கரெக்டா? 40 பனானா வந்து 25 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு 40 பனானா வந்து 64க்கு செல் பண்றான். அப்ப இவனுக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. கரெக்டா? எவ்வளவு அவனுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு? 39 ரூபீஸ் எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா என்ன? எனக்கு காஸ்ட் பிரைஸ்ல ப்ராஃபிட் எவ்வளவோ அதனுடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். கரெக்டா? இங்க எனக்கு காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 25. இந்த 25ல அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? 39 பார்ட் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப அதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 156%. ஓகேவா? ஸோ அப்ப 156% அவனுக்கு டோட்டலா ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். அடுத்த சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a vendor bought 40 dozens of fruits for ₹2,400. Out of these 30 fruits were rotten and thrown away. At what rate per dozen should he sell the remaining fruits to make a profit of 25%? ஓகே, 40 டசன் ஃப்ரூட்டை வந்து எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்னாக்கா 2400க்கு வாங்குறான். அதுல எனக்கு 30 ஃப்ரூட்ஸ் வந்து எனக்கு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டான், அதை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்ப எனக்கு ரிமைனிங் ஃப்ரூட்ஸ்ல எனக்கு ஒரு டசனை எனக்கு எவ்வளோக்கு அவன் செல் பண்ணியிருந்தான்னா 25% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 40 டசன் அவன் எவ்வளோக்கு வாங்குறான்னா 2400க்கு வாங்கியிருக்கான். கரெக்டா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு 2400ன்றது. கரெக்டா? 40 டசன் ஃப்ரூட்டோடைய ரேட் வந்து 2400 தெரிஞ்சிருச்சு. இதுல 30 ஃப்ரூட்ஸை வந்து அவன் என்ன பண்றான்னா தூக்கி எறிஞ்சிடான். 40 டசன்னா எனக்கு எத்தனை ஃப்ரூட் இருக்கும்? 480 ஃப்ரூட்ஸ் இருந்திருக்குமா? ஒரு டசன்னா எனக்கு 12 ஃப்ரூட்ஸ். அப்ப எனக்கு 40 டசன்னா 40 × 12 480 ஃப்ரூட்ஸ். இந்த 480ல 30 ஃப்ரூட்ஸ் வந்து எனக்கு அழுகி போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. கரெக்டா? ஸோ அதை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அப்ப பேலன்ஸ் எனக்கு எத்தனை இருக்குன்னா 450 ஃப்ரூட்ஸ் தான் இப்ப கையில இருக்கு. ஓகேவா? 480 வாங்கினதுல 30 போயிடுச்சு. இப்ப 450 தான் கையில இருக்கு. இந்த 450 அவன் எவ்வளவு விற்கணும்னா, இந்த அவன் வாங்கியிருக்கான் பாத்தீங்களா, இந்த 480 ஃப்ரூட்ஸை வந்து 2400க்கு வாங்கியிருக்கான்ல, இதுல 25% ப்ராஃபிட் வர்ற மாதிரி அவன் செல் பண்ணணும். கரெக்டா? அப்ப எனக்கு ஒரு டசன் அவன் எவ்வளவுக்கு செல் பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? சோ இந்த 2400ல தான் எனக்கு 25% ப்ராஃபிட் வச்சு விற்கிறான். கரெக்டா? ஸோ அப்ப இந்த 2400ல 25%ன்றது என்ன அப்படின்னா
600 கரெக்டா. ஸோ அப்போ 2400ல 600 ப்ராஃபிட் வச்சு வித்தான்னா அவன் எவ்வளோக்கு வித்திருந்திருப்பான்? 3000க்கு வித்திருந்திருப்பான் கரெக்டா. எவ்வளோ ஆர்டிக்கலா எனக்கு இந்த 450 ஃப்ரூட்ஸை வந்து 3000க்கு அவன் வித்திருந்திருப்பான் ஓகேவா. ஆனா அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா ஒரு டசன் கேட்கறான், அதாவது 12 ஃப்ரூட்ஸோடைய ரேட் எனக்கு என்னன்னு கேட்கறான் கரெக்டா. இது எனக்கு 450 ஃப்ரூட்ஸ் உடைய ரேட்டு தான் எனக்கு 3000 ஓகேவா. ஸோ அப்போ இதை நான் 3000 நான் 450 டிவைட் பண்ணா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? ஒரு ஃப்ரூட்டோட எனக்கு ரேட் என்னன்றது தெரிஞ்சிடும். அவன் கேட்கறது ஒரு டசன், அப்போ இன்ட்டு 12 போட்டாக்க எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? ஒரு டசனை அவன் 25% ப்ராஃபிட் கிடைக்கணும்னா எவ்வளோக்கு வித்திருக்கான் அப்படின்றது எனக்கு கிடைச்சிடும். கேன்சல் பண்ணலாமா? ஸோ 80க்கு விற்கணும். அப்போ எனக்கு ஒரு டசன் ஃப்ரூட்டை வந்து அவன் 80 ருபீஸ்க்கு வித்திருந்தாதான் அவனுக்கு 25% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆதித்யா பைஸ் 300 mangoes for ₹1100. Some of these mangoes are rotten and thrown away. He sells the remaining mangoes at ₹5 each and makes a profit of ₹150. Find the percentage of mangoes thrown away. ஓகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 300 மேங்கோ வந்து 1100க்கு வாங்குறான். வாங்கிட்டு அதில் சில மேங்கோஸ் வந்து அவனுக்கு கெட்டு போயிடுச்சு, அதை தூக்கி போட்டான். ரிமைனிங் மேங்கோஸ் வந்து எனக்கு ஒரு மேங்கோ வந்து 5 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போனா அவனுக்கு மொத்தம் கிடைக்கிற ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 150 ரூபா அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவன் தூக்கி எறிஞ்ச அந்த மேங்கோஸோட எனக்கு பர்சன்டேஜ் எனக்கு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே 300 மேங்கோஸ் அவன் எவ்வளோக்கு வாங்குறான்னா 1100க்கு வாங்குறான் கரெக்டா. இப்போ அந்த 300 மேங்கோஸ்ல சம் மேங்கோஸ் வந்து அவன் என்ன பண்றான்? தூக்கி எரிஞ்சுட்டா. அது எவ்வளோன்னு தெரியல, அதோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க ஓகேவா. ஸோ அவன் என்ன பண்றான்னா, அந்த தூக்கி எரிஞ்சது போக மிச்சம் உள்ள மேங்கோ இருக்குல்ல, அதை வந்து அவன் ஒரு மேங்கோ எனக்கு 5 ரூபான்னு விற்கிறான் ஓகேவா. ஸோ அப்படி விற்கிறனால ஓவரால் அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 150 ப்ராஃபிட் கிடைக்குது கரெக்டா. ப்ராஃபிட் எதுல இருந்து கிடைக்கும்? காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்தானே கிடைக்கும் கரெக்டா. அப்போ இனிஷியலா இந்த 1100 தான் அவனுக்கு காஸ்ட் ப்ரைஸ். இந்த 1100ல அவன் 150 ரூபா அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க கரெக்டா. ஸோ அப்போ அவனுக்கு ஓவரால் எனக்கு செல்லிங் ப்ரைஸ் என்ன இருந்திருக்கும்னா 1250 இருந்திருக்கும் கரெக்டா. ஸோ அதாவது சம் மேங்கோஸை தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் ரிமைனிங் மேங்கோஸை மொத்தம் அவன் எவ்வளோக்கு வித்திருக்கான்னா 1250க்கு வித்திருக்கான்றது தெரிஞ்சிருச்சு கரெக்டா. இனிஷியலா எவ்வளோ மேங்கோ இருக்கு? 300 மேங்கோ இருக்கு கரெக்டா. இப்போ அவன் என்ன சொல்றான்னா, இந்த 1250க்கு தான் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் மேங்கோஸ் அவன் செல் பண்றான் கரெக்டா. ஸோ அதுல அந்த ரிமைனிங் மேங்கோஸ் என்ன சொல்றான்னா, ஒரு மேங்கோவை எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்னா ஒவ்வொரு மேங்கோவும் 5 ரூபாய்க்கு விற்கிறான். அப்ப இந்த 1250வை 5ஆல டிவைட் பண்ணிட்டா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? இங்க எனக்கு எவ்வளவு மேங்கோஸ், அதாவது ரிமைனிங் எனக்கு எவ்வளவு மேங்கோஸ் இருக்குன்றது தெரிஞ்சிருமா கரெக்டா. சொல்றது புரியுதா? எனக்கு டோட்டலா எனக்கு செல்லிங் பிரைஸ், எனக்கு ஃபைனல் செல்லிங் பிரைஸ் என்னன்னா 1250 இருக்கு. அதை ஒவ்வொரு மேங்கோவையும் எனக்கு எவ்வளவு விற்கிறான்னா 5 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ மொத்தம் எனக்கு 1250 விற்கிறான்னா 1250 5ஆல டிவைட் பண்ணிட்டாக்கா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? எனக்கு மொத்தம் ரிமைனிங்கா எனக்கு எவ்வளவு மேங்கோஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும் கரெக்டா. ஸோ இதுக்கு நான் ரேஷியோ எடுத்தா என்ன வரும்? 250. 300:250. அப்ப எனக்கு ரேஷியோ எனக்கு என்ன வருதுன்னா 6:5 கிடைக்குது கரெக்டா. ஸோ அப்ப இனிஷியலா எனக்கு 6 பார்ட் மேங்கோ இருந்தது. இப்ப ரிமைனிங் எனக்கு எவ்வளவு பார்ட் மேங்கோ தான் இருக்கு? 5 பார்ட் மேங்கோ தான் இருக்கு. இப்ப அப்ப எவ்வளவு மேங்கோ எனக்கு தூக்கி எரிஞ்சிருக்கான்? 1 பார்ட் மேங்கோ எனக்கு தூக்கி எரிஞ்சிருக்கான் கரெக்டா. ஸோ அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா, அந்த பர்சன்டேஜ் மேங்கோ எனக்கு தூக்கி எரிஞ்சதோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்கறான் ஓகேவா. ஸோ 1 பார்ட் தூக்கி எரிஞ்சிருக்கான் எதுல? இனிஷியலா உள்ள இந்த 6ல கரெக்டா. ஸோ அதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 16.66% இருந்திருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ 16.66% மேங்கோவை தான் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிருக்கான் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The difference between the selling prices of some articles if sold for ₹12 per article instead of ₹9 per article is ₹150. If the cost price of these articles is ₹250, then the selling price of 21 articles if the profit earned is 20%. Okay. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சம் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது எவ்வளோன்னா 150 ரூபான்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. ஸோ இதில்
ஒரு ஆர்டிக்கிள எனக்கு 9 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பதிலாக 12 ரூபாய்க்கு விற்கிறனால செல்லிங் பிரைஸோட டிஃபரன்ஸ் எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 150 ரூபா கிடைக்குது. ஓகேவா? ஸோ அங்க எவ்வளவு ஆர்டிக்கல் எனக்கு இனிஷியலா இருக்கோ அதனுடைய காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னா 250 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கு 21 ஆர்டிகளுடைய செல்லிங் பிரைஸ் எனக்கு என்னவா இருக்கும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு 20% ஆயிருச்சுன்னா 21 ஆர்டிகளோட செல்லிங் பிரைஸ் எனக்கு என்னவா இருக்கும் கேட்குறாங்க. ஓகே, ஒரு ஆர்டிக்கிள அவன் 9 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு பதிலா 12 ரூபாய்க்கு கொடுக்கறனால அவனுக்கு செல்லிங் பிரைஸ்ல ஓவரால் டிஃபரன்ஸ் அவனுக்கு என்ன வருது அப்படின்னாக்கா 150 வருது. ஓகேவா? ஸோ இங்க ஒரு ஆர்டிக்கிள் 9க்கு செல் பண்றதுக்கு பதிலாக அவன் 12க்கு செல் பண்றதுனால செல்லிங் பிரைஸ்ல எனக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது, 3 டிஃபரன்ஸ் வருது. கரெக்டா? அப்ப ஓவரால் எனக்கு செல்லிங் பிரைஸோட டிஃபரன்ஸ் எனக்கு 150 வரணும்னா அவன் எத்தனை ஆர்டிக்கிள் எனக்கு செல் பண்ணியிருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு ஆர்டிக்கிளுக்கு எனக்கு 3 டிஃபரன்ஸ் வருதுன்னா மொத்தம் எத்தனை ஆர்டிக்கிள் எனக்கு சேர்ந்துச்சுன்னா 150 எனக்கு டிஃபரன்ஸ் வரும் அப்படின்றத பார்த்தாக்கா எனக்கு டோட்டலா என்ன தெரிஞ்சிடும்னா நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் எனக்கு எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். 50 ஆர்டிகிள்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்னு. ஓகேவா? 50 ஆர்டிகிள்ஸ் இருந்தாதான் எனக்கு அந்த ஆர்டிகிளோடைய எனக்கு செல்லிங் பிரைஸோட டிஃபரன்ஸ் வந்து 150 வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சேன்னா நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் எவ்வளோன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இனிஷியலா எனக்கு எவ்வளவு ஆர்டிகல் இருந்திருக்கோ அதான் அந்த ஆர்டிகளோட காஸ்ட் பிரைஸ் தான் எனக்கு 250 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இனிஷியலா இங்க எனக்கு எவ்வளவு ஆர்டிகல் இருக்கு, 50 ஆர்டிகல் இருக்கா? அப்ப 50 ஆர்டிகளுடைய காஸ்ட் பிரைஸ் தான் எனக்கு 250 கொடுத்துட்டு இப்ப என்ன கேட்கறான்னா 21 ஆர்டிகளுடைய செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. கரெக்டா? ஸோ அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20% எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா 21 ஆர்டிகளுடைய செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் கேட்கறான். 20% ப்ராஃபிட் 20% ஃபிராக்ஷனா மாத்திரம் என்ன வரும், 1/5. அப்ப 5ல எனக்கு 1 பார்ட் ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப செல்லிங் பிரைஸ் எனக்கு எவ்வளவா இருக்கும், எனக்கு 6 பார்ட்டா இருந்திருக்கும். கரெக்டா? ஓகேவா? ஸோ காஸ்ட் பிரைஸ் இது செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ஸோ 21 ஆர்டிகளோட எனக்கு செல்லிங் பிரைஸ் என்ன, அவ்வளவுதான். இது என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு டைரக்டா கிடைச்சிடும். ஓகேவா? இதுல இருந்து நீங்க இதை கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க 21 ஆர்டிகல் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல 20% கண்டுபிடிக்க வேணாம். டைரக்டா 21 ஆர்டிகல எனக்கு 20% ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்கன்னா அவனுக்கு செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும். ஸோ இதுலயே நீங்க பண்ணிடலாம். ஓகேவா? கேன்சல் பண்ணா இங்க 5 டைம். அதே மாதிரி இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க டினாமினேட்டர்ல உள்ள 5 நியூமரேட்டர்ல உள்ள 5 கேன்சல் ஆயிரும். அப்போ 21 × 6 அதுதான் எனக்கு என்னவா இருக்கும், ஆன்சரா இருக்கும் 126 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப எனக்கு இந்த 21 ஆர்டிகிள 20% எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும்னா அவன் அந்த ஆர்டிகிள எனக்கு எவ்வளவுக்கு செல் பண்ணியிருந்திருக்கும்னா 126க்கு எனக்கு செல் பண்ணியிருந்திருக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. The cost price of some table lamps is rupees 25,000. The shopkeeper will get rupees 15,000 more if he sells these table lamps for rupees 1,200 per lamp instead of rupees 900 per lamp. Find the selling price of 23 lamps if he earned 21% profit. ஓகே, ஸோ இப்போ பார்த்த அதே மாடல் சம்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். 2 vendors calculate their profit percentage on the cost price and the selling price respectively. What will be the difference between the profits if both vendors declare a profit of 28% on goods sold for rupees 3,200? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு வெண்டார் இருக்காங்க. அந்த 2 வெண்டார் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ்ல ப்ராஃபிட் கால்குலேட் பண்றாங்க, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ்ல ப்ராஃபிட் கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கு உள்ள ப்ராஃபிட்டோடைய டிஃபரன்ஸ் எனக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம யூஸ்வலா ப்ராஃபிட் நம்ம எதுல இருந்து கால்குலேட் பண்ணுவோம்னா காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? இதுல கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்களாம் செல்லிங் பிரைஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணுன்னு சொன்னா மட்டும் தான் நம்ம செல்லிங் பிரைஸ்ல நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்ம செல்லிங் பிரைஸை கன்சிடர் பண்ணக்கூடாது, காஸ்ட் பிரைஸ்ல இருந்து மட்டும்தான் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுல 28% ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டான். ஓகேவா? 28% ஃபிராக்ஷனா மாத்திரம் என்ன வரும், 7/25. கரெக்டா? அப்ப எனக்கு 25 எனக்கு காஸ்ட் பிரைஸா இருந்துச்சுன்னா எனக்கு 7 பார்ட் எனக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். அப்ப செல்லிங் பிரைஸ் எனக்கு எவ்வளவு பார்ட்டா இருந்திருக்கும், 32 பார்ட் இருந்திருக்குமா? கரெக்டா? அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் நான் என்ன எடுத்திருக்கேன்னா காஸ்ட் பிரைஸ்ல எனக்கு ப்ராஃபிட் கால்குலேட் பண்றாங்க எடுத்துக்கிறேன். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ்ல ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணா இந்த பேஸ் வேல்யூ தான் எப்பயுமே எனக்கு காஸ்ட் பிரைஸா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப எனக்கு 32 பார்ட் எனக்கு செல்லிங் பிரைஸ், அவன் செல்லிங் பிரைஸ் தான் கொடுத்துட்டா 3,200. ஓகேவா?
ஓகே 3200 கொடுத்துட்டாங்க. இந்த 32 பார்ட் தான் 3200னா 7 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? ஃபர்ஸ்ட் வெண்டாரோடைய ப்ராஃபிட் எவ்வளோன்றது எனக்கு தெரிஞ்சிடும். எவ்வளவா இருக்கும்? 700 இருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அதே 28% இன்னொருத்தர் என்ன பண்றாங்கன்னா செல்லிங் பிரைஸ்ல கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ செல்லிங் பிரைஸ்ல கால்குலேட் பண்ணாங்கன்னா அதே இது 28% வந்து 7/25 ஃபிராக்ஷனா மாத்திரம் 7/25 வரும். ஓகேவா? இப்போ செல்லிங் பிரைஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணாங்கன்னா இந்த 25 பார்ட் தான் எனக்கு என்னவா இருக்கும்? செல்லிங் பிரைஸா இருக்கும். ஓகேவா? ஸோ 25ல எனக்கு 7 பார்ட் எனக்கு என்ன கிடைக்குது? ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா 32 போட்டுறக்கூடாது. ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா எப்பயுமே செல்லிங் பிரைஸ் தான் காஸ்ட் பிரைஸோட அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னவா இருக்கும்னா 18 பார்ட்டா இருக்கும். ஓகேவா? 25 - 7 18. இந்த 18 தான் காஸ்ட் பிரைஸா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ எனக்கு இந்த காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொன்னேன். ஓகேவா? இப்போ இதோடைய செல்லிங் பிரைஸும் கொடுத்துட்டான். ரெண்டுமே எவ்வளோக்கு விற்கிறான்னு சொல்லிட்டாங்கன்னா 3200க்கு விற்கிறான்னு சொல்லிட்டாங்க. இங்க அப்போ எனக்கு 25 பார்ட் தான் 3200னா அதே எனக்கு 7 பார்ட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? செகண்ட் வெண்டாரோடைய எனக்கு ப்ராஃபிட் என்னன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? கேன்சல் பண்ணா 128 128 into 7 896. ஓகேவா? ஸோ 128 into 7 896. இப்போ ஃபர்ஸ்ட் வெண்டார் வந்து அவனுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து அதாவது காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து அவனுக்கு ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 700 கிடைக்குது. அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ்ல இருந்து ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குதுன்னா 896 கிடைக்குது. ஓகேவா? இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்குறான்னா இந்த ரெண்டு ப்ராஃபிட்டோடைய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டிஃபரன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்னா 196 இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் டைம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா when a bicycle manufacturer reduced the selling price by 50%, the number of bicycles sold radically increased by 700%. Initially the manufacturer was getting a profit of 140%. What is the new profit percentage? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இனிஷியலாக அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 140% வந்து அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ அந்த மேனுஃபேக்சர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பைசைக்கிளோடைய செல்லிங் ப்ரைஸை வந்து கம்மி பண்ணுறான். 50% கம்மி பண்ணிட்டு சேல்ஸை வந்து அதிகப்படுத்துகிறான். 700% அதிகப்படுத்துகிறான். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறனால அவனுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ எனக்கு பைசைக்கிளோடைய எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றது தெரியாது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ அவனுக்கு என்ன சொல்றாங்க? இனிஷியலா அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? 140% ப்ராஃபிட் கிடைக்குதா? ஸோ 140% ப்ராஃபிட் கிடைச்சாக்கா அவனுக்கு செல்லிங் பிரைஸ் இப்போ என்னவா இருந்திருக்கும்? 240 இருந்திருக்கும். கரெக்டா? ஆக்சுவலா எனக்கு 240 செல்லிங் பிரைஸ் இருந்திருக்கும். இப்போ என்ன பண்றான்னா அவன் அந்த பைசைக்கிளோடைய செல்லிங் பிரைஸை பாதியா குறைக்கிறான். கரெக்டா? அதாவது 240க்கு வித்துக்கிட்டு இருந்த பைசைக்கிளை இப்போ அவன் 120க்கு விற்கிறான். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி 120க்கு கொடுத்துட்டு என்ன பண்றான்னா சேல்ஸ் அதிகப்படுத்துறான். சேல்ஸ் எப்படி அதிகப்படுத்துறான்னா 700% அதிகமா விற்கிறான். இப்படி குறையறனால அவனுக்கு சேல்ஸ் வந்து 700% அதிகமா ஆகுது. ஓகேவா? எப்படின்னா இனிஷியலா எனக்கு 1 பார்ட் கொடுத்துட்டு இருந்தது இப்போ 700% அதிகமாச்சுன்னா என்னவா இருக்கும்? 100ன்றது இப்போ 800 இருக்கும். அப்போ ரேஷியோல பார்க்கும்போது 1:8 இருக்கும். அதாவது இனிஷியலா எனக்கு ஒரு பைசைக்கிள் வித்துக்கிட்டு இருந்தது, இப்போ எனக்கு 8 பைசைக்கிள் வந்து எனக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க எனக்கு இனிஷியலா ஒரு பைசைக்கிளோட எனக்கு காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னதுன்னா 100னா அப்ப 8 பைசைக்கிளோட காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னவா இருக்கும்? 100 × 8 இருக்கும். அதே மாதிரி இங்க இப்ப எனக்கு ஒரு பைசைக்கிளோட செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன இருக்கு? 120னா 8 பைசைக்கிளோட ரேட் எனக்கு என்னவா இருக்கும்? 120 × 8 இருக்குமா? இது ரெண்டுக்கும் நீங்க ரேஷியோ பார்க்கும்போது என்ன ஆயிரும்னா அகைன் இந்த 8 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்ப இந்த 8 நீங்க மல்டிப்ளை பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா ரேஷியோல இருக்கனால நீங்க என்ன வேல்யூ நீங்க இதில் காமனா மல்டிப்ளை பண்ணாலும் கேன்சல் ஆயிரும் அகைன். ஓகேவா? ஸோ இப்ப 100ன்ற காஸ்ட் பிரைஸ் இருந்தது. இப்போ அவன் எவ்வளவுக்கு வித்திருக்கான்? 120க்கு வித்திருக்கான். அப்போ அவனுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 20% ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் டைம் போலாம். A shopkeeper buys 60 oranges at 10 for ₹72 and an equal number at 12 for ₹90. He spends ₹118 on the transaction and sells all the oranges that he buys. If there is a profit of 26% in the entire transaction, then what is the selling price of 32 oranges? Okay.
என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 10 ஆரஞ்சை 72 ரூபா மாதிரி மொத்தம் 60 ஆரஞ்சு வாங்குறான். அதே மாதிரி 12 ஆரஞ்சு 90 ரூபா மாதிரி அதே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆரஞ்சு அதே 60 ஆரஞ்சு வாங்குறான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 118 ரூபா அவன் அகைன் வந்து என்ன பண்ணுறான்னா ஸ்பெண்ட் பண்ணுறான். ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆகும் இல்லைனா பேக்கிங் சார்ஜ் எதுவும் அவனா இருக்கட்டும், 118 ரூபா அவன் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னா அவன் செல் பண்ணுறான். அதில் அவனுக்கு 32 ஆரஞ்சை வந்து அவன் எவ்வளோக்கு வித்திருந்தான்னா அவனுக்கு 26% அவனுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதே மாதிரி தான், என்ன ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் 10 ஆரஞ்சை வந்து அவன் எவ்வளோக்கு வாங்குறான்? 10 ஆரஞ்சுடைய காஸ்ட் 72 ரூபா மாதிரி மொத்தம் 60 ஆரஞ்சு வாங்குறான். ஓகேவா? அதே இது எனக்கு 12 ஆரஞ்சை 90 ரூபா மாதிரி எனக்கு எத்தனை ஆரஞ்சு வாங்குறான்? 60 ஆரஞ்சு வாங்குறான். கரெக்டா? ஸோ அப்போ ரெண்டுலையுமே எனக்கு 60 ஆரஞ்சு வாங்குறான். அப்போ எனக்கு 10 ஆரஞ்சுடைய காஸ்ட் தான் எனக்கு 72. அப்போ 60 ஆரஞ்சுடைய காஸ்ட் என்னன்னா இன்டூ 6 போடணுமா? கரெக்டா? அப்போ இங்கேயும் இன்டூ 6 போட்டாக்கா 72 இன்டூ 6 432. ஓகேவா? அதே மாதிரி இங்க 12 ஆரஞ்சு எனக்கு 90 ரூபா. அப்ப அதே மாதிரி இங்க எவ்வளவு வாங்குறான்? 60 ஆரஞ்சு வாங்குறான்னா அப்ப இன்டூ 5 போட்டா எனக்கு 60 ஆரஞ்சுடைய ரேட் என்னன்றது தெரிஞ்சிருமா? கரெக்டா? ஸோ 60 ஆரஞ்சுடைய ரேட்டு எனக்கு என்னவா இருக்கும்னா 450 இருக்கும். இப்போ மொத்தம் எனக்கு எத்தனை ஆரஞ்சு அவன் வாங்கியிருந்திருக்கான்? இங்க ஒரு 60 ஆரஞ்சு வாங்கியிருக்கான், இங்க ஒரு 60 ஆரஞ்சு வாங்கியிருக்கான். அப்போ மொத்தம் 120 ஆரஞ்சை அவன் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கான்னா ஓவராலா 882க்கு வாங்கியிருக்கான். கரெக்டா? ஸோ 120 ஆரஞ்சு 882க்கு வாங்கிட்டு அகைனும் பார்த்தீங்கன்னா 118 அவன் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஓகேவா? ஸோ அதுவும் அவனோட காஸ்ட் ப்ரைஸ் தான். 118 ஸ்பெண்ட் பண்ணா என்னவா இருக்கும்னா 1000 இருந்திருக்கும். அப்போ இந்த 120 ஆரஞ்சோடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து இப்போ 1000 இருக்கு. ஓகேவா? இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்குறான்னா 120 ஆரஞ்சை வந்து 1000க்கு வாங்கிட்டு 32 ஆரஞ்சை அவன் எவ்வளோ ரூபாய்க்கு வித்திருந்தா அவனுக்கு வந்து 26% ப்ராஃபிட் கிடைக்கும் கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, இந்த 32 ஆரஞ்சை தான் 26% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறான். ஓகேவா? அப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் பர்சன்டேஜ் எனக்கு என்னவா இருக்கும்? 126% இருக்குமா? என்ன கேட்கறது அவன் செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்குறான். ஓகேவா? ப்ராஃபிட் 26%னா செல்லிங் ப்ரைஸும் 126% இருக்கும். ஓகேவா? இதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 1000 இன்ட்டு 126 இன்ட்டு 32 டிவைடட் பை 100. இந்த 120 இங்கிட்ட வந்துடும். 120 கேன்சல் பண்ணால் 6ஆல் கேன்சல் பண்ணால் இது 2 டைம் கேன்சல் ஆகும். இது 21 16 21 இன்ட்டு 16 336. ஓகே, அப்போ எனக்கு இந்த 32 ஆரஞ்சை வந்து 26% ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணணும்னா அவன் அதை எவ்வளோக்கு வந்து வித்திருந்துருக்கும்னா 336 ருபீஸ்க்கு அவன் செல் பண்ணியிருந்துருக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். அடுத்த சம் பாருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா some fruits are bought at 11 for rupees 100 and twice the number at 8 for rupees 100. If all the fruits are sold at 9 for rupees 100, then what is the profit or loss percentage? இப்போ பண்ண அதே மாடல் சம் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். A vegetable vendor sold 1 kg of potatoes for rupees 25 and earns 25% profit. In the evening, he started selling potatoes with only 10% profit. At what cost per kg did he sell the potatoes in the evening? ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ 1 kg பொட்டேட்டோ வந்து 25 ருபீஸ்க்கு அவன் விற்கிறனால அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 25% ப்ராஃபிட் கிடைக்குது. ஈவினிங் என்ன பண்ணுறான்னா ஸோ அதை வந்து ப்ராஃபிட் வந்து கம்மி பண்ணிடுறான். 10% ப்ராஃபிட்டுக்கு தான் செல் பண்ணுறான். அப்போ ஸோ அவன் 10% ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணணும்னா எத்தனை பொட்டேட்டோஸ் வந்து ஒரு கிலோக்கு அவன் வந்து செல் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சாரி, எத்தனை பொட்டேட்டோ கிடையாது, என்ன ரேட்டுக்கு அந்த ஒரு 1 kg பொட்டேட்டோ வந்து அவன் செல் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான்னா இனிஷியலாக எனக்கு 25 ருபீஸ்க்கு வந்து 1 kg வந்து செல் பண்ணுறான். அப்படி செல் பண்ணுறனால எனக்கு 25% ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ 1 kg 25க்கு செல் பண்ணுறான்னா அந்த செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அப்படின்னா 25ன்றது தெரிஞ்சிருச்சு.
1 kg பொட்டேட்டோ உடைய செல்லிங் பிரைஸ் எனக்கு 25 தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா இந்த 25 ரூபாய்க்கு விற்கிறனால அவனுக்கு 25% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப எனக்கு செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜா இருக்கும்னா 125% இருக்கும். கரெக்டா? ஸோ செல்லிங் பிரைஸ் கொடுத்துருந்தாலும் நீங்க செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜோட ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 125% தான் 25னா இப்போ அவன் கேட்கறது ஓகே 10% ப்ராஃபிட்டுக்கு அவன் செல் பண்ணோம்னா அவன் 1 kg வந்து எவ்வளவு ரூபாய்க்கு அவன் செல் பண்ணியிருந்திருக்கணும்னு கேட்குறான். ஓகே 10% எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும்னா செல்லிங் பிரைஸ் எனக்கு என்னவா இருந்திருக்கும் கேட்குறான். அப்ப கேட்கறது எனக்கு செல்லிங் பிரைஸ் தான் கேட்குறான். அப்ப இதுவும் என்ன வைக்கணும்னா நான் செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் தான் வைக்கணும். ஏன்னா செல்லிங் பிரைஸையும் செல்லிங் பிரைஸ் தான் ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 125% தான் 25னா 10% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் எனக்கு என்னவா இருந்திருக்கும் 110% இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப 110% என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா இங்க கிடைக்கக்கூடிய எனக்கு செல்லிங் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ கேன்சல் பண்ணா 5 டைம் கேன்சல் பண்ணலாம். 5 110 கேன்சல் பண்ணா 22. அப்ப எனக்கு 10% அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும்னா அவன் அந்த பொட்டேட்டோஸ் எவ்வளவுக்கு வந்து செல் பண்ணிருக்கணும்னா 1 கிலோ அவன் 22 ரூபாய்க்கு செல் பண்ணிருந்திருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு நடத்தின சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.